சிவாய நாங்க அப்பளம் தாங்க சிவாய சாதம் போதுங்களா? ஐயா இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்களுடைய திருமண நாள். அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க எல்லா வளமும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. சிவாயிரம் ரைட் இல்லைங்களா? உட்காருங்க தரேன். அப்பளங்க ஐயா. ஐயா அப்பளம் மோரா ஐயா சாதுக்கள் கொடுக்குறோம். நீங்க யாரை கூப்பிடுறீங்க? ஓகே. நீங்க எந்த ஊரா? வந்திருக்கீங்களா? 5 வருஷம். சரி சிவாய வாங்க ஐயா. என்னாச்சு? என்னாச்சு? மோர் குடுக்கட்டுங்களா? அப்போ நல்லா பசங்க சாப்பிடுங்க. நாங்க அப்போ காரம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கணுங்களா? கொஞ்சமா இருக்கும். கொஞ்சமா சிவான் சாம்பார் இதே போட்டுங்களா? ஆரம்பி சாப்பிடுறியா? ஐயா வாங்க, சீக்கிரம் வாங்க. ரெண்டுமே இருக்கு. மோர் இருக்கு, சாம்பார் இருக்கு. நம சிவாய். சிவாய் ஏன் என்னாச்சு? அல்சரா? சரி காரம் இல்லாம சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சம் அப்போ சாம்பார் சாம்பார் ஊற்றிங்களா? அப்போ வேண்டாம். அப்போ வேண்டாம். கப்பு எடுத்துடும். அண்ணாண்டு வாங்க. போதும் சாமி. காயோட கொஞ்சம் போடாது. ஐயா இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்களுடைய திருமண நாள். இன்னைக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம், அவங்க பிள்ளைகள் எல்லாம் நீடூழி வாழ எல்லா செல்வமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. காய் கொஞ்சம் சிவாய சிவாய
ஐயா, இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரின்றவங்களுடைய திருமண நாள். இன்னைக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியா ஐயா, என்ன அது வார்த்தை கரெக்டா? சரி சரி சாமி, வாங்க சாமி. போதுமா அது? போதுங்க. ஏதோ ஸ்கூல் பசங்க எடுத்துட்டு போற கப்பு மாதிரி வச்சிருக்கீங்க. சாப்பிட முடியாது முத மாதிரி. மோர் வேண்டாமா? மோர் சிவாயிரம் சாப்பிடுவா. கொஞ்சம் புதுசா இருக்கு பிளேட்டு. கொடுத்தாங்க ஐயா. நேத்தா? ஏன் 2-3 நாள் எவ்வளவு பிளேட் கொடுக்குறாங்க ஐயா? அப்பயும் வாங்கி வச்சுட்டு ஊருக்கு வெளியே போறோம், கொஞ்சமா போடுங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சம். வெளியூர் போறோம்லங்க, வச்சுட்டு போனா வந்து பார்த்தா எடுத்துட்டு போயிடுவாங்க. மோர் கலந்து ஊத்தவா? சாம்பார் மட்டும் நான் நாளைக்கு இல்லை சாமி, நாளைக்கு வாங்கிட்டு வரேன் சார். மோர் கொஞ்சம் ஊற்றி, மோர் ஊற்றி. சிவாயனம் சிவாயனம். ஒரு கஞ்சி சோறு சிவாயனம் சாப்பிடுங்க. சிவாயனம் வாங்க. இதுல சாம்பார் போட்டுட்டுங்களா? மோரா? போதும் போதும். மோர் மட்டுமா? இந்த பிளேட் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? சாப்பிடுங்க. ஏன் உடம்பு சரியில்லையா? ஹீட் ஆயிடுச்சா? வெறும் மோர் மட்டும் வாங்கி சாப்பிட்றாரு, அதனால கேட்டேன். இது கொஞ்சம் அது கொஞ்சம் தானே? வாங்க ஐயா, மாத்திட்டு இருக்கிறீங்க. அது கொடுக்கும்போது எப்படி எனக்கே ரொம்ப சுடுது. உங்களுக்கும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் அதில் சாம்பார் கொடுத்துட்டேன். போயிட்டு வச்சுட்டு வந்து எடுத்துக்கோங்க. சரி, எடுத்து கையில் எடுங்க. கொஞ்சம் போடுங்க. போடுங்க சாம்பார். போடுங்க. சாம்பார் கையில் எடுத்து பிடிங்க. அப்போ வாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்களுடைய திருமண நாள். உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடவர் உலகம் வருவேன உழைத்தார்.
எல்லாரும் இந்தத்து அந்தர்தான் பெற்ற பரிகாசு கல்லூரி மறுமன்னடியார் ஆனாலும் இந்த அன்னதானம் செய்யும் குடும்பத்தார்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க பலவாறு 100 ஆண்டு வாழ்க என்று கிரிவலம் சாதுக்களாங்கள் அனைவரும் அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறோம். ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாயா. அதே மண்ணில் பிறந்தால் பெருமைன்னு ஒரு பாட்டு. ஆமா ஆமா சாமி. அதுல இந்த அண்ணன் கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேருமே மோட்சத்துக்கு போவாங்க. நாங்கள் சீக்கிரம் போய் பின்னாடி வருவோம். சிவா சிவா. சரி எங்க சாமி ஆளை காணோம் கொஞ்ச நாளா? வெளியே போயிருந்தேன். ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு. சரி சரி. கொஞ்சம் சாம்பார் இதில் மோர் போட்டுருவா. ஐயா இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்க திருமண நாள். அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. வரல பட்டுச்சா இதுதான் பெரிய பாத்திரமா வைங்க ஐயான்றது. சரி சரி. அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிடுறாங்க. மோர் கொஞ்சம் ஊத்த சொல்லுவீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சிவாய நம. இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க திருமண நாளை முன்னிட்டு கொடுக்குறாங்க. சுரேஷ் ஈஸ்வரி அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன காலைல ஏதாவது சாப்பிட்டீங்களா? சரி சரி சாப்பிடுங்க. வாங்க சாமி. சிவாய நம. சிவாய. போதுங்களா? வாங்க. ஏன் நிக்கிறீங்க? போதுமா? சிவாய நம. போலாமா? வாங்க ஐயா. சாம்பார் மோர் சாதம் ஒரு பிளேட் கொடுத்துட்டா. ஐயா இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்க திருமண நாள். இன்னைக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க சாமி போயிட்டீங்க? ஆளை காணோம். நேத்து முந்தா நேத்துலாம் எங்க ஆளை காணோம்? நேற்று சகசிரநாமம் படிச்சுட்டு இருந்தேன். நானும் தெரியாம அடிச்சுட்டேன். அப்புறமா பார்த்தா நீங்க தியானம் ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு. சகசிரநாமம் படிக்கும் போது எழுந்திருக்கு கிடையாது. அப்படிங்களா? சந்தோஷம். ஒரு நாளைக்கு கட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து கட் ஆகும். சரி சாமி மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிடணும்னு தான் அடிச்சேன். அப்பயும் 2வது ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. காய் போடுங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களோன்னு அடிச்சுட்டேன். எடுத்துட்டோம். ஒரு பிளேட் మోర్ సాదం கொடுத்துட்டுங்களா? భోజనం చేసుకున్నాను అక్కడ ఆంధ్ర హాస్టల్లో. సరే நீங்க அந்த ஊர் ஆளுங்க நிக்கிற இடத்துல நிக்காதீங்க. உங்களை தான் சொல்றேன். அது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க கடையில இருந்து 10-15 பேர் வராங்க. அத்தனை பேர் கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்கறதே சாதுக்களுக்கு தான் கொடுக்க முடியுது. நீங்க அவங்க கூட நின்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க வரீங்கன்னு அவங்களும் வராங்க. அவரும் கொடுக்க முடியாது போயிருக்கு. இதுக்கு அந்தாண்டா ஒன்றும் 5 கிலோமீட்டர் நான் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு சில இடங்கள்ல சாப்பாடு வருது, ஒரு சில இடங்கள்ல சாப்பாடு இல்லாம இருக்காங்க. இது மோர் போட்டுரும். ஓகே ஓகே. ஓம் நம சிவாய. வாழ்க பலவான். இந்தாங்க ஐயா அப்பளம். வாங்க வாங்க. எங்க போயிருந்தீங்க? இல்ல முந்தா நேரத்துல ஆள் இல்லையா? வெளியே போயிருந்தேன். வெளியே போயிருந்தீங்க? மறந்துட்டீங்களா எங்க போனாங்க? மோர் வாங்கிக்கோங்க. இது மேல வச்சு வாங்க.
மோரா சாப்பிடுங்க. நாங்கள் அப்பெல்லாம் வேண்டாமா? சாம்பார் மோர். சாம்பார். ஒரு கூடி சாப்பாடு. எந்த ஊர்? தனியாக வந்திருக்கீங்க, கிரிவலம் போகிறீங்களா? போதும். சாம்பார் போட்டு கொஞ்சம் லைட்டாக மோர் ஊற்றுங்க. போதும். சரி வாங்கினது. இன்னொரு அப்பளம் வைங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அப்பளம் தான் ஐயா. ஆமாம். அவருக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க. பாத்திரம் தட்டில் கொடுக்குவா தரேன். சிவாயிடும். சாப்பிடுங்க. நீங்க போய் சாப்பிடுங்க சாமி. நான் கொடுக்குறேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்க உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி சாப்பிடுங்க. நிறைய பேர் மோர் சாப்பிட்றாங்க, நிறைய ஹீட் ஆயிட்டு இருக்கு. அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுங்க. ஐயா, இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்க திருமண நாள். அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும். சரி சார், பட்டுங்களா? போய் வரேன். மோர் சாதம் வேணுமா? சாம்பாருங்களா? கொஞ்சம் அந்த ஒரு அப்பளம் வேகாம இருக்கு சரியா, அதனால தான் எடுத்து அந்த பக்கம் போட்டேன். அப்பளம் சில அப்பளங்கள்ல நடுவுல கொஞ்சம் பொரியாமலே எடுத்துடுறாங்க. நல்ல மாஸ்டரோட புண்ணியம். இல்ல, வேகமா எடுக்கும்போது அவர் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறாரு. ஈவினிங் ஏதோ ஒரு வளைக்காப்ப ஏதோ ஒரு கொடுக்குற உணவு வந்து சிறந்ததா கொடுக்கணும். கலரை வச்செல்லாம் சாம்பாருக்கு மார்க் போடுறீங்களா? இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்களுடைய திருமண நாள் சாமி. இன்னைக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறந்த முறையில வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜம்மு இருக்கட்டும், திருவண்ணாமலை வந்து போகணுமா? ஏன், என்ன சாப்பிட்டீங்க? குறைச்சிட்டிங்களா? கொஞ்சம் மோர் ஒரு பக்கம் போட்டுட்டுங்களா? அதான் சாப்பிடுங்க. என்ன சாமி, சூடா சாப்பிடுங்க சாமி. சாப்பாடு நல்லா இருக்கா? ரவுண்டு டப்பா
ஷிவா. மோர் போடுவா? வேண்டாம். ஃபுல் பண்ணிட்டா? இதுலயே சாம்பாரும் வாங்கிக்கிறியோன்னு நினைச்சேன். சுடுதா? நான் படம் போதுமா? என்னாச்சு? உடம்புக்கு இடம் இல்லை. நிறைய வேணாம். இந்த ரொட்டியாச்சு. மோர் வேணாமா? உன்னுடைய பங்கு சரவணம் கொடுப்பா. சாப்பிடு. ஃபுல் பண்ணிட்டுங்களா? நைட்டுக்கெல்லாம் சாப்பிடாதீங்க சார். நீங்க சுட சுட சாப்பிடுங்க. அதனால தான் நம்ம எடுத்துட்டு வரோம். இப்ப ஆறி போய் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு சுரேஷ் 2 வேளை சாப்பிடாது. அதுதான் சொல்றேன். ஒரு வேளை சாப்பிடுங்க. வருவார். வச்சுட்டு வாங்க. அப்பளம் உங்களுக்கு வேணாமா? அவரை சொல்லிட்டு நீங்க போறீங்க. வாங்க வாங்கிக்கோங்க. மோர் வாங்கிக்கோங்க. ஐயா, இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்கள திருமண நாள். அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் குறையட்டும். இந்த திருவண்ணாமலை நீ கொடுத்த அன்னமட்ட அடியாருக்கு அரோகரா சாமி தனியாருக்கு சார்பாக 16 பெற்று பொதுவாக வரது. அப்புறம் என்ன கெட்டப்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? இல்ல இருந்த திருப்பதி விஜயவாடா எல்லாம் போட்டு. ஓ, அந்த வடக்கு போக வடக்கு அந்த கெட்டப் மாத்தீங்களோ? காவி மாத்தம் காவி படுதா இருக்கு. சரி. மோர் இது எப்போதும் ஃபுல் பண்ணிட்டுங்களா? அவ்வளோ எடுத்துட்டு மோர் போட்டவா? சாம்பார் என்ன இருக்கு? ஏதோ நார் ஒட்டி போதையா சிவாய. போதுமா? சிவாய. சாமி, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு வேளை தான் இல்லை உங்களுது? சரி, ஓகே. வரட்டுங்களா? சாம்பார் எல்லாம் கொடுத்து ஐயா, சாம்பார் மட்டும்னா ரிட்டர்ன் வரும்போது தரேன். இருக்கிற சாதத்தை கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு வந்து மீந்துச்சுன்னா கண்டிப்பா நிறுத்தி கொடுத்துட்டு போறேன். ஐயா, இன்னைக்கு சுரேஷ் ஈஸ்வரி அவங்க தான் திருமண நாள். அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுங்களா ஐயா? நல்ல சாம்பார் போட்டுருவா. நாங்க அப்பளம் தாங்க ஐயா.
தாராசாமி இருங்க, லைன்ல நிக்கிறாங்கல்ல. கீழே தள்ளுது. நீங்க உட்காருங்க, நிக்க முடியலன்னா உட்காருங்க, நான் தந்துட்டு போறேன். அமிர்தம் இதுல போட்டுருவா. சாரி சார். சாம்பார் வேணாமா? சாம்பார் மேல வச்சுக்கலாம். பெரிய தட்டா இருந்தா பரவாயில்ல. பாசம் அதிகமா கொடுத்து ஊத்தும் போது பொங்கிடுது. பாசம் இங்க பொங்கிடுது, தட்டுல பொங்கிடுது. நிறைய கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. நீங்க நிறைய பெரிய தட்டா வச்சிருந்தா தானே. போலாமா? கொஞ்சமா வேணுங்களா? கூட வேணாங்க. சாப்பிடுங்க. லைட்டா மோர். நல்லா அடிக்குதாண்ணா? இப்பதானே அந்த ஷாப்பிங்ல உங்களை பத்தி பேசணும். 12 ஆயிடுச்சு, அண்ணன் கிராஸ் பண்ணாம இருக்கிறாருன்னு. கேள நீலகண்ண என்ன பேசணும்? என்னங்க சாம்பாரா இல்லையா? அப்பளம் தாங்க. வாங்க ஐயா வாங்க. என்ன ஆளு பாருங்க. இல்ல முள்ளங்கி சாம்பாருங்க ஐயா. எங்க லாஸ்ட்ல முன்னாடியே எல்லாம் காய் போட்டுன்றாங்க. ஒரு லெவலுக்கு மேலே காய் போட்டா டேஸ்ட் வர மாட்டேன். சப்புன்னு இருக்கு சாம்பார்.
2 பேர் கொடுங்களா? என்ன என்னண்ணா? ஓ ரைட் ரைட். ஏன் சாப்பாடு வேணாமா? தெரியல யாருன்னு பாக்கலாம். அவர் போயிட்ட பிறகுதான் பார்த்தேன். சாப்பிடுங்க. ரொம்ப ஜோரம் அடிக்குதா? ஜோரம் அடிக்குதா இல்ல நீயே ஊத்துனியா ஜோரம் பண்ண? சரி இல்ல வண்டியில் இட்டுன்னு வந்துடுறியா டாக்டர்கிட்ட? மணி 12 தான் ஆகுது. விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுவா. ம் ம் கொடு கொடு. சாப்பிடு. போட்டு போட்டு கணக்கா என்ன பாட்டி சாப்பிட்ட பிளேட்டா? எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லை பாட்டி, எச்ச தட்டை பிடிச்சுன்னா அப்புறம் அடுத்த தட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எச்ச போகும். இருமா இருமா. நீ உக்காருமா, நாங்க வாங்கிக்கிறோம். பாட்டி நீ வாங்கிட்டு போயிட்டுல அடுத்தவங்கள சாப்பிட விடுங்க. எத்தனை பேர் பாவம் இருக்காங்க? பிளேட் இல்லம்மா, பிளேட் இருக்கு. பாத்திரம் ஏதாவது இருந்தா ஏத்தாங்க. தண்ணி இல்ல சார், தண்ணி அதான் இருக்க, போய் குடிங்க. பிளேட் கொடு பாட்டி. இல்லம்மா, சாமியாருக்கு கொடுத்து முடிச்சிட்டு கொடுக்குறோம். ஆமா ஆமா, சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டு தான் கொடுக்குறோம். ஒரு மூடி அங்கே இருக்கு, சாம்பார் அதிகமாக வச்சிருக்கீங்க, பரவாயில்ல சார். சாப்பிடுங்க. அப்புறம் மட்டும் ஒன்னேன்னு கொடுங்க.
பிளேட் இல்லைங்க, பிளேட் காலி ஆயிடுச்சு. பிளேட் ஏதாவது பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க. பாத்திரம் எடுத்துட்டு வா. அண்ணா நான் என்ன பண்றது, பாத்திரம் இல்ல, போய் எதனா வாங்கினு வா. நானும் கொடுங்க. இல்ல இல்ல இருக்குதுமா இல்ல இன்னும் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. இந்த வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இந்த சாப்பிடு. பாத்திரம் ஒண்ணு கையில வச்சுன்னு. அது கவர்ல கொடுக்க கூடாது, அப்படிலாம் வேணாம். கவரே கிரிவல பாதையில யூஸ் பண்ண கூடாது. இல்ல நான் வரவான்னு போகுது அதுக்காக இந்த சரி ஓகே. அதெல்லாம் சரி காலையில கொடுக்கூடாது. கிரிவல பாதையில் குற்றமே பிளாஸ்டிக் யூஸ் பண்றது.